அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேலூர் நகரவை சார்பாக நடைபெறும் இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அனைவரையும் மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். விழாவினுடைய கதாநாயகர் கதாநாயகிகளான பணி நிறைவு பெறும் ஆசிரியர் பெருமக்களை இந்த பக்கத்தில் அமருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேலூர் நகரவை கிளை நடத்தும் இந்த முப்பெரும் விழாவினை வேலூர் நகரவை தலைவர் எம்ஏ முஜாஹித் அலிகான் அவர்களை இவ்விழாவினை சிறப்பாக நடத்துமாறு வழிமொழிகிறேன். தலைவர் எம்ஏ முஜாஹித் அலிகான் அவர்களை இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு வழிமொழிகிறேன். முன்மொழிகிறேன். நிகழ்ச்சியின் முதல் துவக்க விழாவாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலுழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கும் முன்னிலை வகிக்கும் மேனாள் மாநில தலைவர் திரு ஏ சுதாகரன் சார் அவர்களையும், மாவட்ட செயலாளர் திரு எம் குப்பராமன் சார் அவர்களையும், மாநில துணை செயலாளர் திரு ஆர் சரவணன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக விழாவிற்கு சிறப்பாளர்களாக வந்திருக்கும் சி வினோத்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் கு கீதா மாவட்ட தலைவர், மா முத்தமிழ்ச்செல்வன் மாவட்ட பொருளாளர், ஆர் சிட்டிபாபு மாநில பொதுக்குழு உறுப்பினர், கே ஸ்ரீ ஜமுனா பொதுக்குழு உறுப்பினர், எம் அன்பரசி மாவட்ட துணைத் தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் சா மலர்ச்செல்வி மாநில பொதுக்குழு உறுப்பினர், சத்யானந்தம் மாவட்ட செயலாளர், வா ஜெயகோபி இயக்க புரவலர், தா இமானுவேல் தாஸ் மற்றும் ஜே சுமதி மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய வேலூர் நகரவையினுடைய முன்னாள் வட்டார செயலாளரும் எங்களது வழிகாட்டியும் ஆன நம்முடைய ஆலோசனை சிகரமான திரு எஸ்எஸ் சாலமன் சுரேஷ் பாபு அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக இவ்விழாவினை முன்னின்று நடத்தி கொடுக்கும் நம்முடைய தலைவர் முஜாஹித் அலிகான் அவர்களை வரவேற்புரை அளிக்குமாறு நம்முடைய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் வேலூர் நகர் வட்டாரத்தின் முப்பெரும் விழாவிற்கு இங்கு வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்நாள் முன்னாள் இயக்க செம்மல்கள் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும்
இனிய காலை வணக்கத்தையும் இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்திருக்கும் திரு ஏ சுதாகரன் அவர்கள் மேனாள் மாநில தலைவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் பொன்னாடை அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர் அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போங்க சார். வேலூர் நகர் ஒன்றியத்தின் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் செயலாளர் திருமதி கலைவாணி அவர்களை பொன்னாடி போர்த்துமாறு அன்புடன் அழைக்கிறேன். திருமதி வசந்தா டீச்சர் அவர்கள் பொன்னாடி போர்த்துமாறு. அதேபோல் வேலூர் நகர் ஒன்றியத்தின் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய பொருளாளர் திருமதி சாந்தி அவர்களை பொன்னாடை அடிக்குமாறு திருமதி பிரிஜெட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்திருக்கும் மேனாள் மாநில தலைவர் அண்ணர் தி ஏ சுதாகரன் அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார். வேலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு எம் குப்புராமன் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு திருமதி சித்ரா தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில துணைச் செயலர் நண்பரும் சொல்லலாம், அண்ணனும் சொல்லலாம், தம்பியும் சொல்லலாம், எதுவும் சொல்லலாம், திரு ஆர் சரவணன் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு திருமதி நீலா HM அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இயக்க கல்வியாளர் மற்றும் இயக்க புரவலர் திரு தா இம்மானுவேல் தாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு திருமதி கீதா பத்மினி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக மாநில செயற்குழு உறுப்பினர் நண்பர் சி வினோத்குமார் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு திருமதி சுமதி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதேபோல் மாவட்ட தலைவர் திருமதி கு கீதா அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு பட்டதாரி ஆசிரியர் திருமதி கீதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருமதி ச மலர்ச்செல்வி அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு எம்எல்ஏ நேச்சர் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். காட்பாடி வட்டார தலைவர் PR கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு திருமதி கனகவல்லி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் திருமதி கே ஸ்ரீ ஜமுனா அவர்களை ஏஞ்சலின் ஜெயக்குமாரி தலைமை ஆசிரியர் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதேபோல் காட்பாடி ஒன்றியத்தின் பொருளாளர் திரு எஸ் சுரேஷ் அவர்களுக்கு
வேலூர் நகர் வட்டாரத்தின் பிஆர்டி திரு சத்யநாராயணன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். விஜயன் அவர்களை பத்மபிரியா அவர்கள் பொன்னாடி போற்றுவார். வேலூர் புறநகர் தலைவர் திருமதி சி ரோஸ்லின் அவர்களை திருமதி சுதா அவர்கள் பொன்னாடி போற்றுவார். இம்முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்த கலாஸ்பாளையம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் திருமதி காகிதாபற்றை தலைமை ஆசிரியர் திருமதி நளினி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி உங்களை இங்கே பார்த்ததுக்கு டீச்சர். நம்முடைய நகரவினுடைய பிஆர்டி சத்யானந்தம் சார் அவர்கள் இன்னும் ஒரு விழாவிற்கு செல்லவிருப்பதால் அவர் ஒரு சில நிமிடங்கள் பேசுவதற்காக அவர்களிடம். இந்த சிறப்பானதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம் வேலூர் நகர இயக்க போராளிகள், இயக்க தலைவர்கள், இயக்க முன்னோடிகள் அனைவருக்குமே சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலாக இடையில குறுக்கீடு ஆனதுக்கு மன்னிக்கணும் எல்லாருமே. அது ஒரு ப்ரொசீஜராக போகும். அந்த ப்ரொசீஜராக போகும்போது அதை நம்ம வந்துட்டு உள்ள இம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு இது, அதுக்கு முதல்ல மன்னிக்கணும். ஏன்னா வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் போகிறதுக்காக. இப்போ இந்த முப்பெரும் விழாவானது சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த முப்பெரும் விழா கட்டாயம் தேவையான, நிச்சயமாக ஆசிரியர்களையும் அதே போல் ரிட்டையர் ஆகக்கூடிய தலைமை ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாகவும் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை போற்றும் விதமாகவும் இந்த முப்பெரும் விழா அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் மிக இல்லை. இதில் இந்த முப்பெரும் விழாவில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான ஒன்று, 100 ஆண்டுகள் முடித்த ஒரு பள்ளி 100ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறது. அதனை வந்துட்டு நாம் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம், நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, சிறப்பாசிரியர் அன்பரசு கனவு ஆசிரியர் விருதை பெற்ற நம்மளுடைய அன்பரசு சாருடைய அந்த இதை வந்துட்டு நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த ஒரு விஷயம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா பள்ளிகளும் 100 ஆண்டு கொண்டாடுவதில்லை. அத்துணை ஆசிரியர்களும் நம்ம கனவாசிரியர் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கனவாசிரியர் ஆகுவதற்கு எத்தனையோ தடைகள் இருக்கிறது, எத்தனையோ செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அத்தனை செக் பாயிண்ட்ஸையும் தாண்டி ஒரு ஆசிரியர் கனவாசிரியர் ஆகிறார் என்றால் அது ஆசிரியனுடைய திறமை, ஆசிரியனுடைய பெருமை, நமக்கு எல்லாருக்குமே அது சிறப்பு சேர்க்கக்கூடிய விஷயம். நம்ம வேலூர் மாவட்டத்தில் 3 ஆசிரியர்கள் தான் கனவாசிரியர்கள் விருது வாங்கினார்கள். அதிலே நம்மளுடைய வேலூர் நகரத்தை சேர்ந்த அன்பரசு அவர்கள் ஒருவர் என்பது நம்மளுடைய வட்டாரத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக அமைகிறது என்பதில் இன்னொரு ஆசிரியரும் நம்மளுடைய வட்டாரத்துக்கே வந்து விட்டார் என்று மேடம் சொல்கிறாங்க, ஆர்த்தி மேடம். அப்போ 2 பேர் நம்மளுடைய வட்டாரத்தில் இருக்கிறார்கள். உண்மையில் நம்மளுடைய வட்டாரம் சிறப்பு மிகுந்த வட்டாரமாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா வேலூர் மாவட்டம் மொத்தம் 8 வட்டாரங்கள். 8 வட்டாரங்களில் ஒரு வட்டாரத்திலே 2 கனவாசிரியர்கள் இருக்கிறது நம்மளுக்கு பெருமை. அப்படிங்கிற விஷயத்தில் இதை ரெகக்னைஸ் பண்ணி நாம் அவங்கள இங்கே பெருமைப்படுத்துறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறோம். அந்த விஷயத்தில் உண்மையில் அற்புதமான ஒரு இது. அடுத்ததாக நம்மளுடைய ஓய்வு பெற்ற ஓய்வு பெறுகின்ற தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள். நான் கூட நினச்சது உண்டு, சசிகலா மேடம், அமுதா மேடம்லாம் ரிட்டையர் ஆகும்போது இவங்களுக்கு ப்ரோக்ராம் ஒன்றும் நடத்துகிற மாதிரி தெரியலையே, அவங்கள வந்துட்டு நம்ம எதனா இருந்துச்சுன்னா போய் வாழ்த்தலாம். இல்லை வாழ்த்துறதோ இல்லை வாழ்த்து வாங்குறதோ ரெண்டுமே நல்ல விஷயம் தானே. இதை வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது அது இல்லாமே போயிடுச்சு. அந்த ஏக்கத்தை, அந்த குறையை இந்த சங்கம், இந்த இயக்கம் நிறைவேற்றிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த இயக்கம் நிச்சயமாக கொற்கை முத்து தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இதை கொற்கை முத்துன்னு நான் சொல்லி தான் கொற்கை முத்து ஆக போகிறதில்ல. ஏற்கனவே இந்த இயக்கமானது பேராலமரம் போல தன் உழுதுகளை ஊன்றி விருட்சமாக அனைவருக்கும் பாதுகாப்பு என்ற நிழலை வழங்கி கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை சொல்லி, இந்த நம்மளுடைய ரிட்டையர் ஆக போகிறவங்க
அதாவது வயது நிறைவு காரணமாக பணி நிறைவு செய்பவர்கள். அவளை பற்றி ஒரு வார்த்தை மட்டும், ரொம்ப நேரம் இல்லை, ஏன்னா இப்போ நீங்கள் துவங்கியிருக்குது, நானே இடையில வந்து சொருகலாக வந்தவன், அதனால் ஓரிரு வார்த்தையில் மட்டும். தியாகராஜன் சார் என்னுடைய ஒரு நல்ல நண்பர், அற்புதமான ஒரு வழிகாட்டி, ராமகிருஷ்ணா நடுநிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அவர் ஓய்வு பெறுவது வயது நிறைவு காரணமாக உண்மையிலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அவரெல்லாம் பிரியறது. அதே மாதிரி நம்ம சாலமன் சுரேஷ் பாபு அண்ணன் இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய பனிக்காலத்திலே ஏறக்குறைய பாதி பனிக்காலத்திற்கு மேல் இந்த இயக்க செயல்பாடுகளுக்காக உழைத்த, தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மாவீரன் என்றே, ஒரு மாபெரும் போராளி என்றே கூட நம்மளுடைய சாலமன் சுரேஷ் பாபு ஐயா அவர்களை சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு போராளி நம்ம இயக்கத்திலிருந்து இப்போ வயதும் நிறைவின் காரணமாக பணி நிறைவு பெற்று செல்கிறார் என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற விஷயந்தான். அதே போல் சசிகலா மேடம் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்களுடைய இங்கிலீஷ் கிளாஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவங்க கோபப்பட்டு நான் பார்க்கல. சசிகலா மேடம் முகத்தில் அந்த கோபம் என்ற ஒரு உணர்ச்சியை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. எப்பவுமே ஒரு நியூட்ரலான ஃபேஸோடு தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரு சாஃப்ட் நேச்சரோடு தான் அப்ரோச்சே பண்ணுவாங்க. எந்த விஷயமா இருக்கட்டும், எவ்வளவு கடுமையான சவால் மிக்க ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் கூட அந்த சுச்சுவேஷனை அவ்வளவு எளிமையாக, அவ்வளவு பொறுமையாக, நிதானமாக சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு அற்புதமாக அணுகக்கூடியவர்கள். அவங்களுடைய ஏன் விஆர்எஸ் கொடுத்தாங்கன்னு அடிக்கடி கேட்பேன். ஏன் மேடம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமே, இருந்திருந்தால் 2 வே பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இருவழி என்ன சொல்லுவோம், அந்த பயன், இருவழி பயன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இருக்கிறோம்னா நம்மளாலே அடுத்தவங்களுக்கு பயன் இருக்கணும், அடுத்தவங்களாலே நம்மளுக்கு பயன் இருக்கணுன்ற மாதிரி இருவழி பயன், 2 வே பெனிஃபிட் இருந்திருக்குமே ஏன் மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு சரி அவங்க சில சொன்னாங்க. எனிவே அவங்களுடைய இழப்பு உண்மையிலே ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு இழப்பு தான் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் என்ற முறையில். அடுத்தது ஆனந்தி மேடம் இடத்தெரு அப்படின்னாலே ஆனந்தி மேடம் தான். அது ஒரு பிராண்ட். அவங்க ஒரு குரூப் இருப்பாங்க. சித்ரா மேடம், ஆனந்தி மேடம், துர்கா லக்ஷ்மி மேடம், ஃபாத்திமா மேடம், எமிலி ரேச்சல், நிர்மலா மேடம், இவங்க 5 பேர் ஒரு குரூப். இந்த குரூப்பில் ஒருத்தர் இப்போ ஃபஸ்ட்டு டைம் ரிட்டையர் ஆகுறாங்க இல்லைங்களா. இந்த 5 பேர் குரூப்பில் ஒருத்தர் இப்போ கழியிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இடத்தெருவுனால ஆனந்தி மேடம் அப்படின்னு வருவாங்க. அடுத்தது அமுதா மேடம், ஒரு சின்சியாரிட்டி, ஒரு என்ன சொல்கிறதுங்க, அவ்வளவு சின்சியரான ஒரு டீச்சர், அற்புதமான டீச்சர். பட் அவர்களுடைய உடல்நிலை காரணமாக அவர் விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டார். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பசங்கள் அப்படி நினச்சிருக்கும்போது பிள்ளைகளுக்கு சேர வேண்டியது கொஞ்சம் சுணக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அற்புதமான ஒரு தலைமை ஆசிரியர். அடுத்தது வெண்ணிலா மேடம் கேட்கவே வேண்டாம், அற்புதமான ஒரு டீச்சர், சூப்பராக. அவங்க என்ன சொல்கிறதுங்க, ஒரு புன்னகையோடு இருப்பாங்க எப்போவுமே. அது பிராண்ட். சில பேருக்கெல்லாம் இப்போது ஒரு பிராண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிராண்ட். இந்த ஓய்வு பெறுகிற அத்தனை பேருக்குமே எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசியோடு அவர்களுடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்பது மிகவும் அற்புதமாக அமைய வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் உங்கள் ரிட்டையர் ஆகிற அத்தனை பேருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும்தான். உங்களுக்கு ஏகப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும், அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்களை மையால் நிரப்புங்கள். கட்டாயம் காகிதத்தில் உங்களுடைய அனுபவங்களை மை கொண்டு நிரப்புங்கள். அது புத்தகங்கள் ஆகட்டும். அந்த புத்தகங்கள் எங்கள் போன்று உங்கள் பின்னால் பயணம் செய்கிறவர்களுக்கு கட்டாயம் வழி துணையாய் இருக்கும். வழிகாட்டியாக இருக்கிறதோ இல்லவோ, ஆனால் வழி துணையாயாவது கட்டாயம் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த 100ஆண்டு விழா கொண்டாடிய பள்ளிக்கு, அதே போல் நம்மளுடைய கனவாசிரியர், நம்மளுடைய சிறப்பு பள்ளி, நம்மளுடைய அப்பாதுரை செட்டி தெருவில் இருக்கக்கூடிய சிறப்பு பள்ளிக்கான கேடயம் வாங்கியிருக்கிறது. அந்த பள்ளிக்கும் காமராஜர் விருது, அந்த பள்ளிக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு, மாசிலாமணி பள்ளி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுவதற்கு முன் அவர்களுக்கு மரியாதை செலுத்திட தங்களிடம் அனுமதி கூறுகிறேன்.